இனி எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். பீகார் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சியிடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 20 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதர 11 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை எதிர்த்து அக்கட்சியில் இருந்து வெளியேறிய மூத்த தலைவர் சரத் யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவாவின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள பிரமோத் சாவந்த் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் விஜய் டெண்டுல்கர், சதீஷ் தூந்த் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்தனர். கோவாவின் அரசியல் நிலவரம் பற்றி பிரதமர் மோடி கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் பிரமோத் சாவந்த் சந்தித்து பேசினார். முதலமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் பொறுப்பேற்றுள்ளார். மேலும் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார். கர்நாடக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் CS சிவல்லி மாரடைப்பில் காலமானார். அவருக்கு வயது 58. குண்டகோல் சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து தொடர்ந்து 3 முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரான சிவல்லி தற்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சில நிமிடங்களிலேயே உயிரிழந்தார். அவரது உடலுக்கு கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி, முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்துவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இளைஞர்கள் அதிகம் விளையாடும் PUBG வீடியோ கேம் 20 வயது இளைஞரின் உயிரை குடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஜகத்தியாலைச் சேர்ந்த அந்த இளைஞர் கடந்த 45 நாட்களாக தொடர்ந்து PUBG கேமை விளையாடி வந்துள்ளார். அதன் விளைவாக அந்த நபரின் கழுத்து நரம்புகள் முழுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாட்டின் பல்வேறு இடங்களிலும் இந்த வீடியோ கேமின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 25ஆம் தேதி வெப்பத்தின் தாக்கம் இயல்பு நிலையை விட அதிகமாகும் என்றும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என வானிலை மையம் கூறியுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் மீது லஞ்ச புகார் அளித்தது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆலந்தூர் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசில் ஆஜரானார். 1 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குற்றச்சாட்டுகள் மீதான ஆதாரங்களை காட்டியதாக கூறினார். சென்னை பாண்டி பஜாரில் ஸ்மார்ட் சிட்டிக்காக நடைபாதை அமைப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது எனவும் அவர் கூறினார். HIV தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட சாத்தூரைச் சேர்ந்த பெண் வரும் 25ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. HIV தொற்று உள்ள ரத்தம் ஏற்றப்பட்ட பெண்ணுக்கு உரிய சிகிச்சையும் இழப்பீடும் வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சாத்தூர் பெண் வரும் 25ஆம் தேதி நீதிபதிகள் அறையில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். இதனிடையே HIV தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு HIV தொற்று இல்லை என அந்த பெண்ணின் கணவர் தெரிவித்துள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய சயான் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சயானுடன் மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவர்கள் தற்போது சிறையில் உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் பல்வேறு வழக்குகள் இருக்கும் சயான் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கோத்தகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே இவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 26 பேர் விடுதலையாகி இலங்கையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்து சேர்ந்தனர். இவர்கள் கடந்த மாதம் 20ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், நம்புதாளை, ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்றபோது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இந்த மாதம் 8ஆம் தேதி இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். மதுரை வந்த மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தங்களை இலங்கை கடற்படையினர் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் செவிலியர்களை சட்டவிரோதமாக பணியிட மாற்றம் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கை
சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கை தமிழ்நாடு சுகாதார பணியாளர்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த கார்த்திக் தொடர்ந்திருந்தார். சுகாதார செயலாளர் பியூலாவுக்கு கோடிக்கணக்கில் பணம் பரிமாறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு வழக்கில் ஆதாரம் இல்லை என்று கூறி கார்த்திக்கிற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சீர்காழி அருகே பீமாராவ் என்பவர் மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கோவில்பத்து கிராமத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்தபோது உடன் வந்த நண்பர் விஜயகுமார் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுகிறார். அவரை காப்பாற்றச் சென்றபோது பீமாராவ் மீது கார் மோதியது. இந்த விபத்து குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவின் மாமனார் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சத்யாவின் மாமனார் சிவசங்கரனுக்கு சொந்தமான நீலாங்கரையில் உள்ள 5 கிரவுண்ட் நிலத்தை பிரஷ்னிஸ் மற்றும் விஜயபாரதி ஆகியோருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளனர். நிலத்தை மீண்டும் கேட்டபோது அவர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. மதுரையில் பட்டப்பகலில் தெற்கு மாட வீதியில் சதீஷ்குமார் என்ற இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சதீஷ்குமாரை வெட்டி சாய்த்தது. கொலை நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகள் உள்ளனவா என்று போலீசார் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மேலும் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக 4 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. பணத்தகராறில் இரட்டை கொலை செய்தவருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவையைச் சேர்ந்த கார்த்திகேயன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கடந்த 2016ஆம் ஆண்டு கொல்லப்பட்டனர். இதனை விசாரித்த போலீசார் கருப்பசாமி என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குணசேகரன் கருப்பசாமிக்கு தண்டனை விதித்ததுடன் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்பட்ட வெற்றி செல்வன் ஆகியோரை விடுதலை செய்தனர். தண்ணீர் லாரி சங்க உரிமையாளர்களை ஓட்டேரி ஆய்வாளர் ஜெயந்தி அவதூறாக பேசியதாக கூறி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் மன்னிவாக்கத்தில் 10 லாரிகளில் தண்ணீர் எடுத்துச் சென்றபோது ஜெயந்தி வழக்கு தொடர்ந்தார் என்பது குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நேற்று பள்ளிக்கரணையில் அந்த சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் வரும் 30ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் 15,000 லாரிகள் இயங்காமல் போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பூமிக்கு மிக அருகில் சுற்றி வரும் பெணு என்ற எரிகலில் தண்ணீரும் பூமியில் உள்ளதைப் போலவே சில தாதுக்களும் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த எரிகல் குறித்து நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரை அண்மையில் வெளியாகியுள்ளது. இந்த எரிகளில் உள்ள சிறிதளவு மாதிரிகளை நாசா அனுப்பியுள்ள விண்வெளி வாகனம் வரும் 2023ஆம் ஆண்டு பூமிக்கு கொண்டு வர உள்ளது. பெணு எரிகலில் உள்ள பொருட்களின் ரசாயன தன்மை குறித்த தகவல்களை பூமிக்கு திரும்பும் வழியில் அந்த விண்வெளி வாகனம் நாசாவுக்கு அனுப்பி வருகிறது. உலகின் பல நாடுகளிலும் சவாலாக உள்ள உணவு வீணாவதை தடுக்கும் நோக்குடன் புதிய இயந்திரம் லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு திறனுடன் மெஷின் லர்னிங் தொழில்நுட்பமும் இணைந்துள்ளது. இந்த இயந்திரத்தில் வீணாகும் பொருட்களை வைத்தால் அதன் மதிப்பு எவ்வளவு என்பதை சில நொடிகளில் கச்சிதமாக தெரிவித்து விடுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 50 விழுக்காடு உணவு வீணாவது தவிர்க்கப்பட்டுள்ளதாக அயர்லாந்தில் சில நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதனை வடிவமைத்தவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது.